வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தனின் குரல் நண்பர்களே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கடல் அலைகளோட ஓசையிலேயே ஓமுங்கிற மந்திரம் கேட்குற திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை பற்றி தான். மற்ற 5 படை வீடும் மலை மேலே இருக்கப்போ இது மட்டும் ஏன் கடலோரம் இருக்குது? 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்தப்போ சுற்றி இருந்த எல்லா இடத்தையும் அழித்த கடல் நீர் இந்த கோவில் வாசல் வரைக்கும் வந்துட்டு அப்படியே பின்வாங்கினதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? இன்னைக்கு வீடியோவில் திருச்செந்தூர் பற்றி நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படாத பல ஆச்சரியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். புராணங்கள் படி சூரபத்மனை அழிக்க முருகன் கிளம்புனப்போ தேவர்களோட குருவான வியாழ பகவான் முருகனை இங்கு வந்து தங்க சொன்னாராம். ஏன்னா இது ரொம்ப அமைதியான கடற்கரை, இங்கே இருந்து தான் முருகன் போருக்கு தயாரானார். அதனால தான் இங்கே இருக்கிற முருகனை ஜெயந்திநாதர்னு சொல்கிறோம், அதாவது வெற்றிக்கு உரியவன்னு அர்த்தம். இங்கே இருக்கிற மூலவர் முருகனுக்கு பின்னாடி ஒரு சின்ன வாசல் இருக்கும். அது வழியாக பார்த்தா 5 சின்ன லிங்கங்கள் தெரியும். முருகர் போர் முடிஞ்சு தன்னோட தந்தை சிவபெருமானை இங்கே தான் வழிபட்டாராம். அதனால தான் இது ஒரு விசேஷமான இடமாக பார்க்கப்படுது. இது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை சம்பவம். 1648 டச்சுக்காரர்கள் இந்த கோவிலை அட்டாக் பண்ணி இங்கே இருந்த உற்சவர் சிலையையும் சில பொருட்களையும் திருடிட்டு போனாங்க. அவங்க கப்பலில் போகும்போது திடீர்னு பெரிய புயல் அடிச்சிச்சு. நமக்கு இந்த சிலையை திருடினால தான் இப்படி நடக்குதுன்னு பயந்து போய் அந்த சிலையை கடல்லையே போட்டாங்க. அப்போது அங்கே இருந்த ஒரு பக்தருக்கு முருகன் கனவுல வந்து கடலில் ஒரு எலுமிச்சை பழம் மிதக்கும், அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கருடன் வட்டமிடும், அங்கே தான் என் சிலை இருக்குன்னு சொன்னாராம். அதே மாதிரி அந்த இடத்துல தேடி பார்த்தப்போ கடலுக்கு அடியில் இருந்து முருகன் சிலை கிடச்சிது. இன்றைக்கி அந்த சிலையை தான் நம்ம தரிசனம் பண்ணுறோம். இதை கேட்குறப்பவே மெய் சிலிர்க்குதில்ல. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26 யாராலையும் மறக்க முடியாத நாள். கடல் நீர் உள்வாங்கினப்போ மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் சுனாமி அலைகள் வந்து அடித்தப்போ ஊரே அழிஞ்சிச்சு. ஆனால் கோவில் கருவறைக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. அறிவியல் படி பார்த்தா நம் முன்னோர்கள் இந்த கோயிலை கட்டும்போது கடல் மட்டத்தை விட கீழே இருந்தாலும் அலைகளோட வேகம் கோவிலை தாக்காத மாதிரி ராஜகோபுரத்தையும் சுற்றுச்சுவர்களையும் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி 4 கிணறு, கடல் உப்பு தண்ணிக்கு நடுவில் ஒரு சின்ன கிணத்துல மட்டும் எப்படி தேன் மாதிரி இனிப்பாக தண்ணி வருது? இது இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற பல விஞ்ஞானிகளுக்கு புரியாத புதிராக தான் இருக்குது. முருகன் தன் வேலால் தாகம் தீர்க்க உருவாக்கிய கிணறுன்னு சொல்லப்படுது. திருச்செந்தூர் விபூதி ஏன் இலையில் தர்றாங்கன்னு தெரியுமா? பன்னீர் இலைக்கு 12 நரம்புகள் இருக்கும். அது முருகனோட 12 கைகளை குறிக்குது. இங்கே இருக்கிற சண்முகரை வணங்கினா சத்ரு சம்ஹாரம் நடக்கும், அதாவது நம் எதிரிகள் எல்லாம் காணாமல் போயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. பயம் இருக்கிறவங்க இங்கே வந்து ஒரு நாள் தங்கி முருகனை வேண்டிக்கிட்டா அந்த பயம் நீங்கி ஒரு புது தைரியம் கிடைக்கும். உங்களுக்கு திருச்செந்தூரில் பிடிச்ச இடம் எது? 4 கிணறு குளியலா இல்லை கடற்கரை தரிசனமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நாம் ஞானப்பழத்துக்காக கோபிச்சிட்டு போன நம்ம பழனி முருகன் பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.